நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மீண்டும் ஏற்பட்ட பதற்றம். அரசு அதிகாரிகள் உடனடியாக செய்த விடயம் என்ன? தொடர்ந்தும் சிறைச்சாலைகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் கைதிகளுடைய நெருக்கடிகளை குறைப்பதற்கும் நீதியமைச்சர் எடுத்த முடிவு. துப்பாக்கி பிரயோகம் அரசு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக எழுந்த விமர்சனம் அது தன்னிச்சையானதா? துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுல ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன? தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். தொடர்ந்துமே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைகள் சம்பந்தப்பட்ட விடயத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று இந்த விடய பொருளில் ஏற்பட்டிருந்தது. 5ஆம் தேதி இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. 6ஆம் தேதி அதாவது 5ஆம் தேதி பின்னேறமே இது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. 6ஆம் தேதி மீண்டுமே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வெடிக்கின்றது. இப்பொழுது மீண்டும் அதாவது நேற்றைய தினம் 8ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல்கள் வெளியில வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 8ஆம் தேதி சம்பந்தமான விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன நடந்தது என்றால், அங்க சில சிறை கைதிகள் வெளியில ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு உடனடியாக அவர்கள் மீண்டும் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் அதிகப்படியான கைதிகள் அங்க இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ 700 கைதிகள் வரையில அங்க நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள் என்ற விடயமும் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் திறந்த ஒரு தீர்ப்பாக இந்த விடயம் இருக்கும் என்ற விஷயமும் பேசப்பட்டிருந்தது. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பந்தமான விசாரணைகள் திறந்த ஒரு போக்குல தான் நடக்கும் என்று பேசப்பட்டிருந்தது. 2 பக்கத்திலையும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றால் 2 பக்கம் பலவாரியான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அந்த விமர்சனங்கள் என்னன்றதை பிறகு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த விடயத்துல பெண் கைதிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பல கைதிகள் ஒவ்வொரு இடத்திலையும் இடமாற்றம் செய்திருந்தார்கள். இந்த போராட்டம் 8ஆம் தேதி நேற்றைய தினம் நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தப்பட்ட விடயத்துல பெண் கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக பல விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்திருந்தன. அந்த விமர்சனங்கள்ல முக்கியமான விடயம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கின்றது. அதாவது இந்த நெருக்கம், சிறை கைதிகளுக்கு இருக்கிற நெருக்கம், ஒரு கொள்ளளவை தாண்டிய கைதிகள் இலங்கை சிறைச்சாலைகள்ல இருக்கின்றன. 10,000 கைதிகள் இருக்க வேண்டிய இடத்துல 39,000 கைதிகள், கிட்டத்தட்ட 40-44,000 கைதிகள் கொண்ட ஒரு சிறைச்சாலைகளாகத்தான் எல்லா சிறைச்சாலைகளையும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. ஆகவே அது உடனடியாக நடைமுறைக்கு ஏற்படுத்தப்பட்டு சரியான நடவடிக்கைகள் அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிறை அதிகாரிகளுடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே சிறை அதிகாரிகளுடைய பற்றாக்குறை சம்பந்தமாகவும் சரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விமர்சனம் சர்வதேச ஊடகங்களிலையும் எங்களுடைய உள்ளூர் பரப்பிலையும் உள்நாட்டு பரப்பிலையும் பேசப்படுகிறது. அண்மையில கூட ஒரு தாயார், இறந்த சிறை அதிகாரிகளுடைய தாயார் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். என்று பாத்தீங்கன்னா, என்னுடைய மகன் வெளிக்கட சிறைச்சாலையில இருந்து நான் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு செல்ல போனேன் என்ற ஒரு செய்தியை சொல்றேன். நீர்கொழும்பு சிறைச்சாலை ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. நானும் வேறு சில சிறை அதிகாரிகளும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு செல்ல போகின்றோம் என்ற விடயத்தை எனக்கு தெரிவித்திருந்தார். அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு குறைந்த அளவிலான ஒரு சிறை அதிகாரிகள் அங்கு செல்கின்றார்கள். ஆகவே அங்கு ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை ஒன்று நிலவுகின்றது. இது தொடர்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போன்றார்கள் என்ற கேள்வி இருந்தது. இப்பொழுதும் என்னுடைய மகன் தொடர்பான மரணத்துல சந்தேகம் இருக்கின்றது. எதற்காக அவ்வளவு பதற்றமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது குறைந்த அதிகாரிகள் உள்ளே சென்றார்கள்? கிட்டத்தட்ட இந்த விடயம் நடந்த பொழுது முதல்ல ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் சிலரை உள்ள அனுப்புகிறார்கள். எந்த ஒரு வியூகமும் இல்லாமல் எப்படி இந்த அதிகாரிகளை உள்ள அனுப்ப முடியும் என்ற கேள்வியும் பலருக்கு எழுந்தது. தாயுடைய விமர்சனமும் கிட்டத்தட்ட அவ்வாறான ஒரு பொருள்படத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தையும் பெரிய அளவிலான விமர்சனங்கள் எழுந்திருந்தன. கைதிகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் பெரிய அளவிலான விமர்சனங்கள் எழுந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, கைதிகளும் துன்புறுத்தப்பட்டிருந்தார்கள். கைதி ஒருவருடைய தாயும் சொல்லியிருந்தார், தன்னுடைய மகன் தலையில அடித்து கொல்லப்பட்டிருந்தான், அவர் கண்ணுக்கு குத்தப்பட்டிருந்தது. என்னுடைய இன்னொரு மகனுக்கு கையில், அந்த மகனையாக்கு என்னிடம் திருப்பி ஒப்படையுங்கள் என்ற விடயத்தை தாய் சொல்லியிருந்தார். ஆகவே கைதிகள் சார்ந்த விடயத்திலையும் சிறை அதிகாரிகள் சார்ந்த விடயங்களிலையும் துன்புறுத்தல்கள் நடந்திருக்கிறது என்றது தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் சிறை அதிகாரி ஒருவர் ஒரு மலசல கூடத்துக்குள்ள வச்சு கொல்லப்பட்டார். அந்த இதுக்குள்ள தலையை ஓட்டி அடிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு தலையிலே அடித்து கொல்லப்பட்டிருந்தார். சிறை கைதிகள் கூட தலையிலே அடித்து கொல்லப்பட்டிருந்தார் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. இது முதல் இரு குழுக்களுக்கும் இடையில தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. இதுல சுரேஷ் என்கின்ற ஒரு பாதாள உலக குழும்பல் அல்லது
போதைப்பொருள் கடத்தலை சேர்ந்த ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கார். அவர் தலைமையில தான் இந்த விடயம் நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த விடயம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளுடைய துன்புறுத்தல் சம்பந்தம் தொடர்பாக இதுல சம்பந்தப்படாத கைதிகள் கூட, இந்த மோதல்ல சம்பந்தப்படாத கைதிகள் கூட துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பாக பல விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது நீதியமைச்சர் சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும், ஆனால் காத்திரமான நடவடிக்கையில இந்த விடயங்கள் தொடர்பாக, அதாவது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை நடந்த மோதல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ள இல்லை என்கின்ற ஒரு விமர்சனம் பெரிய அளவுல முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது இந்த அரசாங்கம் சார்பாக. அதற்கு சுனில் அவர்கள் ஒரு பதில் ஒன்றை தெரிவிச்சிருக்கிறார். பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நாமல் ராஜபக்ச அவர்கள் அப்படி வருத்தப்படுறது ஒரு சரியான விடயம் தான். ஏனென்றால் வருங்காலங்களில் அவரும் சிறைக்குள்ளான் செல்ல போன்றார். ஆக சிறை கைதிகள் தொடர்பான கரிசனை ஒன்று அவருக்கு இருக்கிறது, அதாலதான் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார் என்று ஒரு எள்ளி நகையாடுற பாணியில சொல்லிட்டு இன்னொரு விடயத்தையும் அவர் தெரிவிக்கிறார். என்று பாத்தீங்கன்னா தங்கால சிறைச்சாலையில இப்படியான ஒரு மோதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அந்த தங்கால சிறைச்சாலைக்கு நேரடியாக செல்ற அமர நான் வந்துட்டேன். அமர என்றது அந்த மோதலை தலைமை தாங்கி நடத்தியவர் அல்லது அந்த மோதலினுடைய பிரதான நபர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கைதி ஒருவர் தான். அப்ப அந்த கைதிட்ட அமர நான் வந்துட்டேன் சிறைச்சாலைக்கு போயே நேரடியா சொல்றேன். அப்படி சொன்ன அப்புறம் அந்த விடயம் கட்டுக்குள்ள வருது. ஆக இந்த மோதலை ஆரம்பித்தவர்கள் யார்? மஹிந்த ராஜபக்ச குழுவினர் தான் அல்லது ராஜபக்ச குழாமினர் தான். அவர்களே ஆரம்பித்து விட்டு அவர்களே முடித்து வைத்திருக்கின்றார். இப்படியாக எங்களுடைய நீதியமைச்சர், தேசிய மக்கள் சக்தியினுடைய நீதியமைச்சர் இப்படியாக சென்று நான் வந்துட்டேன் என்று சிறைச்சாலைக்கு போய் சொல்றதோ அல்லது இதை கட்டுக்குள்ள கொண்டு வர்ற விடயங்களையோ செய்யல, அதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்துல அப்படியான விடயங்கள் நடந்தது. அப்படியான விடயங்களை எங்களுடைய ஆட்சி காலத்துல எதிர்பார்க்க வேண்டாம் என்கின்ற பொருள்பட நாமல் ராஜபக்சவுக்கான ஒரு பதிலடியை தெரிவித்திருக்கிறார். ஆகவே முன்னைய காலகட்டங்கள்ல நடந்த சம்பவங்கள் தொடர்பான விமர்சனங்களையும் இந்த அரசாங்கம் இந்த விடய பொருளை பேசிக் கொண்டிருக்கிறது. இது மட்டும் புதுசில 2012 முதல் நடந்திருந்த இந்த இப்படியான ஒரு மோதல் சம்பவம். ஆனால் சர்வதேச ஊடகங்கள் பேசுகின்ற பொழுது இந்த சம்பவம் தான் இலங்கையிலேயே நடந்த ஒரு பெரிய அளவிலான சம்பவம். இந்த சிறைச்சாலையில் நடந்த மோதல்கள் சம்பவமான விடயத்துல ஒரு பெரிய அளவுல நடந்த ஒரு மோதல் சம்பவம் இதுதான் என்கின்ற விடயத்தை சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் சார்பாக. அதே மாதிரி வசந்த முதலிகை அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. என்று பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக சந்தேகம் ஒன்று நிலவுகின்றது. அதாவது இந்த துப்பாக்கி சூடு நடத்திய அதிகாரி தன்னிச்சையாக இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தினாரா அல்லது இதற்கு அனுமதிகள் ஏதும் வழங்கப்பட்டதா என்கின்ற விமர்சனத்தை அவர் முன்வைச்சிருக்கின்றார். அவருடைய கருத்துப்படி, அவருடைய ஊகத்தின்படி அல்லது அவருடைய சந்தேகத்தின்படி இந்த விடயம் தன்னிச்சையாக நடைபெற்றது போலதான் தெரிகின்றது. ஆகவே ஒரு அசமந்த போக்கொண்ட இந்த விடயத்துல அதிகாரிகளும் குறிப்பிட்ட திணைக்களங்களும் கொண்டிருக்கின்றன. ஆகவே உடனடியாக அதை முதல் தீர்வுக்கு கொண்டு வாங்க, என்னென்ன நடந்தது என்ற விசாரணைகளை மேற்கொள்ளுங்க, விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு சரியான தீர்வுகள் வரணும் என்ற விடயத்தை வசந்த முதலிகை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தரப்பில் இருந்தும் கூட இது ஒரு திறந்த விசாரணையாகத்தான் இருக்கும் என்கிற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதுல பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா, போலீஸ் அதிபர் அண்மையில பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார். பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி அளவில் இந்த மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தகவல் தெரிஞ்சோனே 5ஆம் தேதி அளவிலேயே இந்த விசேட அதிரடிப்படையினர் நீர்கொழும்பு சிறைச்சாலை வாசல்ல சென்றிருந்தார்கள். அது தொடர்பான நடவடிக்கைகளை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு. ஆனா உள்ள செல்றதுக்கான அனுமதி கிடைக்கல. சிறை அதிகாரிகளால உள்ள செல்றதுக்கான அனுமதி கிடைச்சா அப்புறம்தான் நாங்க உள்ள செல்ல முடியும். அதால நாங்கள் வெளியவே இருந்தோம் என்கிற விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கின்றார். 6ஆம் தேதி தான் சிறைச்சாலைகள் திணைக்களத்தால எனக்கு ஒரு அனுமதி கடிதம் ஒன்று கிடைக்குது, அதுக்கு பிறகுதான் விசேட அதிரடிப்படையினர் உள்ள சென்றிருந்தார்கள் என்ற விடயத்தை போலீஸ் அதிபர் தெரிவிச்சிருந்தார். இதுக்கு பிறகு அந்த கருத்தியலுக்கு பிறகு ஒரு விமர்சனம் ஒன்று வருது என்று பாத்தீங்கன்னா, இப்படியான மோதல் சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது உடனடியாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும். விசேட அதிரடிப்படையினரை உள்ள அனுப்புறதோ அல்லது அது தொடர்பான பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதையோ உடனே செய்திருக்க வேண்டும். ஆனால் உடனே எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாததுக்கான காரணம் என்ன என்கின்ற விமர்சனம் பெரிய அளவுல முன்வைக்கப்படுகிறது. அண்மையில கூட பாராளுமன்றத்துல சஜித் பிரேமதாஸ் உட்பட பல எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்தோடு இந்த விடயத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ஆக இது ஒரு பெரிய விடயமாக பேசப்படுகின்றது. முன்னைய காலகட்டங்கள்ல இந்த அரசாங்கம் வந்த பிறகு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிக அளவுல இடம்பெற்றிருந்தன. நீதிமன்ற வளாகங்கள்ல, நீதிமன்றத்துக்கு உள்ள, அது மட்டும் இல்லாமல் பொது வெளிகள்ல, பொதுமக்கள் நடமாடுற இடங்கள்ல இருந்து துப்பாக்கி பிரிவுகள் அதிக அளவுல மேற்கொள்ளப்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது.
அதே மாதிரியான துப்பாக்கி பிரிவுகள் மேற்கொள்ளப்படுற பொழுது என்ன விமர்சனம் இந்த அன்ரோ மாரத்நாயக்கனுடைய அரசாங்கத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டதோ அந்த விமர்சனங்கள் மாதிரியான ஒரு பாணியில தான் இந்த நீதிமன்ற சம்பவம் நடந்த பிறகும் அதே மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய அளவிலான விமர்சனத்தை இந்த அரசாங்கம் சந்தித்திருக்கின்றது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெருக்கடி சம்பந்தமான விடயத்துல இந்த போதம்பர சிறைச்சாலையை மீண்டும் சிறைச்சாலையாகவே மாற்றுகின்ற ஒரு திட்டத்தை நீதியமைச்சர் வர்த்தமானி மூலம் கொண்டு வருவதற்கான விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. அது குறிப்பாக ஏற்கனவே அந்த சிறைச்சாலை பழைய சிறைச்சாலை அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகள் அண்மைய காலங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பொழுது சிறைச்சாலைகளுடைய தேவை கருதி, அதாவது இந்த கைதிகளுடைய நெருக்கடி அதிகமாக இருக்கின்றது, மோதல் சம்பவங்களுக்கு கைதிகளுடைய நெருக்கமே ஒரு ஏதுவான காணியாக அமையும் என்கிற பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதனால மீண்டும் அதை சிறைச்சாலையாகவே பயன்படுத்துவதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட இருக்கின்றது. அதிலையும் குறிப்பாக அந்த சிறைச்சாலை சார்ந்த விடயங்கள்ல வேற இடங்கள்ல இருந்து அந்த கைதிகள் அங்க கொண்டு வரப்பட இருக்கின்றார்கள் என்ற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஏனென்றால் இப்பொழுது நடந்த இடமாற்றங்களும் கூட மேல மட்டக்களப்புல 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலை கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள், நீர்கொழும்பு சிறைச்சாலை இருக்கு. ஆனா மட்டக்களப்பு சிறைச்சாலையில 400 கைதிகள்லாம் தாங்கக்கூடிய ஒரு கொள்ளளவு இருக்கு. அங்கே 960 கைதிகள் ஏற்கனவே இருக்கின்றார்கள். இப்ப இந்த 60 கைதிகளும் போனா அங்க 1020 கைதிகள் ஆகிவிடும். ஆகவே இந்த விடயத்துல ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுதும் குறிப்பிட்ட அந்த சிறைச்சாலைகள்ல நெருக்கடிகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அங்கேயுமே அதிகமான கைதிகள் தான் இருக்கிறார். ஒரு சில சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்துல கட்டாயம் ஒன்று சிறைச்சாலைகள் இருக்கிற சிறைச்சாலைகளை விரிவுபடுத்தணும், அல்லது புதிதாக சிறைச்சாலைகளை கட்டுமானம் செய்யணும். அந்த கட்டுமானம் செய்யறதுக்கு நிறைய நிதி செலவாகும். அதால இந்த பழைய சிறைச்சாலைகளை மாற்று சம்பந்தமான விடயத்துல இப்ப இந்த சிறைச்சாலையினுடைய பெயர் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த வர்த்தமானியில் இருக்கிற விடயங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடக்குமா நடக்காதுன்றது வேற விஷயம். ஆனால் ஒரு தேவை ஒன்று தொடர்ந்து இருக்கின்றது. சர்வதேச அளவுல இந்த சிறைச்சாலை கட்டமைப்பு சம்பந்தமாக பேசப்படுகின்ற அளவுக்கு ஒரு தேவை ஒன்று சிறைச்சாலைகளுக்கு இருக்கின்றது. அதை இந்த அரசாங்கம் கையில் எடுத்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமான்றது ஒரு கேள்வியாக இருக்கிற அதே நேரத்துல தொடர்ந்தும் இந்த சிறைச்சாலையில் நடந்த சித்திரவதைகள் சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நடந்ததா இருக்கட்டும், சிறை கைதிகளுக்கு நடந்ததா இருக்கட்டும், இந்த வன்முறையும் போது நடந்தது என்ற விடயம் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறைச்சாலையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சிறை கைதிகளுக்கும் சித்திரவதைகள் நடக்கின்றன என்றதை சிறை கைதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு ஒன்று சொல்லியிருக்கிறது. அந்த அமைப்பு இந்த சித்திரவதைகள்ல உடனடியாக அவர்கள் செய்யாம விடணும் என்றால் மீண்டும் ஒரு சிக்கல்கள் இதனால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கிற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சிறை அதிகாரிகளுடைய மரணம் என்றது பெரிய அளவுல பேசப்படுற ஒரு விடயமாக மாறி இருந்தது. ஆக இந்த இந்த குறிப்பிட்ட அமைப்பு சொன்ன அந்த விடயமும் அடுத்த கட்டமாக இது இரண்டையும் நாங்கள் பார்க்கிற பொழுது எந்த அளவுல இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட போகின்றது இனி என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்துல வசந்த முதலிகை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா உடனடியாக இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது சம்பந்தமான விடயத்துல எப்படி அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டது, அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, தன்னிச்சையா மேற்கொள்ளப்பட்டதா என்ற விசாரணைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று அதிகரித்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இதை எவ்வாறு கையாள போன்றார்கள் என்பதை.